இப்படி மாட்டி தொலைச்சிட்டனே. இந்த 5 லட்சத்தை ரோகிணி கிட்ட கொடுத்து டைவர்ஸ் கிடைச்சிருந்தா கனகாவோட லைஃப்ல செட்டில் ஆயிருக்கலாம். இப்போ இந்த ரோகிணி வர பிரெக்னென்ட் ஆகி தொலைச்சிட்டா. அன்னைக்கு கடைக்கு அவ எலி பிடிக்க வந்ததுதான் தப்பா போச்சு. இப்போ என் லைஃபே எலி பொறியில மாட்டின மாதிரி ஆயி போச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஏங்க தூங்கலையா? தூக்கம் வரல மீனா, யோசனையா ஓடிட்டு இருக்குது. எதை பத்தி? மனோஜ பத்தி தான். இவ்வளவு அசால்ட்டா பார்லரமா குழந்தைக்கு இவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றான் பாத்தியா? ஆமாங்க, நான் கூட அதை எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் சரியா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுற நேரத்துல இப்படி ஆயிருக்கு பாருங்களேன். கடவுளே அதை தடுத்த மாதிரி தான் இருக்கு. கடவுள் தடுத்தாலும் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. தனியா எங்கேயும் பார்த்ததே இல்லைன்னு பல்ட்டி அடிக்கிறான். எப்படி எல்லாம் பொய் சொல்லலான்னு இவன் ஒரு கோச்சிங் கிளாஸே நடத்தலாம். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவர் பொய் மட்டும் தான் சொல்றாருன்னு. தப்பு பண்ணாதவர் எதுக்கு பயப்படணும்? ஒருவேளை பார்லரமா எதுவும் பொய் சொல்லிருக்குமோ? சாச்சா, ரோஹிணி இதுக்கு முன்னாடி நிறைய பொய் சொல்லிருக்கா, ஏமாத்திருக்கா. ஆனா இந்த விஷயத்துல அவ அப்படி பொய் சொல்லல. அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல அவ. இவன் கூட சேர்ந்து வளர்றதுக்கு அது எல்லாமே பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் முடி வச்சு தைரியமா இவன் தான் அப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால உண்மையாதான் இருக்கும். அது மட்டும் இல்லங்க, இது ஒண்ணும் அந்த காலம் மாதிரி இல்ல. ஸ்ருதி சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா இப்பவே கண்டுபிடிச்சிடலாம். அது ரோஹிணிக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அப்புறம் எப்படி அவ பொய் சொல்வா? கண்டிப்பா அவ உண்மையதான் சொல்றா. அவ குழந்தைக்கு உங்க அண்ணன் தான் அப்பாவா இருப்பாரு. எனக்கும் புரியுது மீனா. பார்லர் நம்ம கேடியா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல உண்மையாதான் இருக்குதுன்னு எனக்கு படுது. ஆனா வாழ்க்கை எப்படி எல்லாம் வேடிக்கையா மாறுது பாருங்க. எப்படி? ரோஹிணிக்கு இன்னொரு குழந்தை இருக்கிறத மறைச்சு உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்ப அவ குழந்தையோட அப்பா தான் தான்னு சொல்லாம உங்க அண்ணன் மறைக்கிறாரு. ஆமல்ல, இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. தாயமா பார்லரமா மாதிரியே கல்யாணம் ஆனதெல்லாம் மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் பண்ணிடுவான். ஏன்னா அவன் அவ்வளவு அக்மார்க்கான ஃப்ராடு. ஆனா அவனை தான் என் அம்மா முழுசா நம்புறான். அந்த தைரியத்துலதான் இவனும் பொய்ய அடிக்கிட்டே போறான். ஏங்க, அத்தை இவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. என்ன சந்தேகம்? ரோஹிணியோட குழந்தைக்கு உங்க அண்ணன் தான் அப்பான்னு தெரிஞ்சாலும் அத்தை அந்த குழந்தைய ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எங்க அம்மா ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க அந்த குழந்தைய மனோஜோட குழந்தையா மட்டும் பார்க்க மாட்டாங்க. அது பார்லர்மாவோட குழந்தையா வந்தா அம்மா பாப்பாங்க. அவங்களுக்கு பணக்கார பொண்ணோட மனோஜுக்கு குழந்தை பிறக்கணும், அவ்வளவுதான். ஆனா இதுலயே ஒரு வேடிக்கையை பாத்தியா? என்னங்க? நம்ம முதல்ல குழந்தை பெத்துக்க கூடாது, மனோஜுக்கு தான் முத குழந்தை பிறக்கணும்னு அம்மா சொன்னாங்கல்ல. இப்ப அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆனா அந்த குழந்தை ஏத்துக்கிறதுக்கு எங்க அம்மாக்கு மனசே இல்ல. இதாங்க விதியோட விளையாட்டுங்கிறது. ஆனா உங்க அம்மா ஏன் உங்க அண்ணனை இவ்வளவு நம்புறாங்கன்னு எனக்கும் தெரியல. சின்ன வயசுல இருந்தே நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். நம்ம வீட்டு விஷயத்துலயே அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணான். அதுக்கே அம்மா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவன் பண்ண வேலைக்கு இப்ப நம்ம கடங்கறாங்களா? ஆனா அதெல்லாம் அம்மா கண்ணுக்கு தெரியாது. இந்த விஷயத்துலயும் அவன் மேலதான் தப்பு இருக்குது. ஆனா ஏதோ பொய் சொல்லி மறைக்கிறான். சரி, உண்மையெல்லாம் ரொம்ப நாள் மறைக்க முடியாதுங்க. ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. ரோஹிணி சொன்ன பொய் வெளியே வந்ததில்ல. உங்க அண்ணன் சொல்ற பொய்யும் சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியும். என்னதான் இருந்தாலும் பார்லர் அம்மா கூட வாழ்ந்துருக்குது இல்ல. இப்படி ஒரு பொய்யை அவன் சொன்னான்னா பார்லர் அம்மாவுக்கு தப்பான பேர் வரும் கூட இவன் யோசிக்கல பாரு. அத பத்தி எல்லாம் அவனுக்கு கவலையே இல்ல மீனா. ஆனா இவன் கூட தான் வாழுவேன்னு அந்த பார்லர் அம்மா சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு மேல அவ என்னங்க பண்ண முடியும்? அவளுக்காக இல்லனாலும் அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும்ல. கண்டிப்பா உங்க அண்ணனை ரோஹிணி இனிமே பிரியவே மாட்டா. பாக்கலாம். அப்பாவுக்கு தான் இதுல ரொம்ப மன உளைச்சல் ஆயிருக்கு. மனோஜ் மாதிரி ஒருத்தனை பெற்றுட்டு அவரும் கஷ்டப்படுறது. எல்லாம் சீக்கிரம் ஒரு நாள் முடிவுக்கு வருங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இல்ல உனக்கு? என்ன பயம்? இவ்ளோ ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ரோஹிணி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணும்போது இப்படி ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நடக்கிறதெல்லாம் நினைச்சா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னால அதுல இருந்து வெளியவே வர முடியல. என்ன நடக்குதுன்னே இப்ப வரைக்கும் புரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன? ரோஹிணி கண்டிப்பா இந்த விஷயத்துல பொய் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க பிரெக்னன்சிக்கு காரணம் மனோஜ் தான். எனக்கும் அதான் தோணுது. ரோஹிணிக்கு இப்ப நம்ம வீட்ல எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அவங்க தனியா இருக்காங்க. அப்படி அவங்க இந்த வீட்ல வாழணும்னு நினைச்சிருந்தா அவங்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அவங்களும் டைவர்ஸ் கொடுக்கணுங்கிற முடிவுல தானே இங்க வந்தாங்க. இங்க வந்து டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரோஹிணிக்கு அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, அதனால தானே உடனே முடிவை மாத்திக்கிட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரோஹிணி இந்த சிச்சுவேஷன்ல பொய் சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்ல, பிரெக்னன்சி விஷயத்துல ஒரு பொண்ணு. நீ சொல்றது 100% கரெக்ட் ஸ்ருதி. நிச்சயமா மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் நடுவுல ஏதோ நடந்திருக்கு. இந்த மனோஜை நம்ப முடியாது. ஒரு தராசுல ரோஹிணி மனோஜ் 2 பேரையும் நிப்பாட்டினா 2 பேரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. ரோஹிணிக்கு ஈக்குவலா இவனும் பொய் சொல்லுவான், பிராடுத்தனம் பண்ணுவான். சொல்ல போனா ரோஹிணியை விட மனோஜ் தான் அதிகமா பண்ணுவான். எக்ஸாக்ட்லி. அதனால ரோஹிணி சொல்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. மனோஜ் தான் அதை மறைக்க பாக்குறான். ஏன்னா வீட்டுல தெரிஞ்சா மானம் போயிடும். அம்மா அவனை உண்டுலன்னு ஆக்கிடுவான். அதுக்கு தான் அவன் பயந்துட்டு இதுக்கு காரணம் அவன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்துல ஆண்டி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயமா அவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும் ரோஹிணி சொல்றதா உண்மைன்னு. அப்படி இருந்தும் அவங்க மனோஜுக்கு அதான் உனக்கே தெரியுமே ஸ்ருதி, அம்மாக்கு மனோஜ் என்ன பண்ணாலும் அதுல தப்பு தெரியாது. ஏன்னா மனோஜ் தான் அவங்களுக்கு எங்க 2 பேரை விட பிடிச்ச பையன். அதனால அவன் என்ன தப்பு பண்ணாலும் அம்மாக்கு அந்த தப்பு எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் நினைப்பாங்க. இந்த விஷயத்துல ஆண்டியவே மனோஜ் ஏமாத்திட்டாருன்னு தான் தோணுது. அப்படியே அம்மாக்கு மனோஜ் மேலதான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் ரோஹிணிய வீட்டை விட்டு
பெர்மனண்டா வெளியில அனுப்பணும்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் டைவர்ஸ் வாங்க மனோஜ ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப என்னடான்னா ட்விஸ்டே வேற மாதிரி ஆயிப்போச்சு. நம்ம வீட்ல தாண்டா டிசைனா என்னென்னமோ நடக்குது. ஆனா ஒண்ணு, இந்த பிரச்சனையில இருந்து மனோஜ காப்பாத்த அம்மா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இதுல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது? ஆப்வியஸா ரோஹினி பக்கம் தான் நிக்கணும். நம்ம இந்த விஷயத்துல அமைதியா இருந்தாலே போதும், நடக்கிறத கவனிப்போம், அப்புறம் என்னன்னு பாக்கலாம். அப்படியா சொல்ற? ஆமா, இன்னொன்னு மனோஜ் அவன் இதுக்கு காரணம் இல்லைன்னு சொன்னாலும் ரோஹிணி அவனை சும்மா விட போறதில்ல. டைவர்ஸ் கொடுக்கவே இவ்வளவு நாள் இழுத்து அடிச்சாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஜென்மத்துல மனோஜை விட்டு போகவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம ரொம்ப நாளைக்கு மனோஜால போய் சொல்லவும் முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பா மாட்டிப்பாரு. இப்போ அவனுக்கு அது புரியல. உண்மை ஒரு நாள் வெளியே வரும்போது அன்னைக்கு அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பான் அவன். ஆனா எது எப்படியோ ஸ்ருதி, இனிமே எப்பவும் ரோஹிணி தான் மனோஜோட வைஃப். அதை யாராலையும் மாத்த முடியாது. இங்க பாருங்க விஜயா, நடந்த விஷயத்தை எல்லாம் நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என் கிளையண்ட்டுக்கு தேவையானதை தான் நானும் செய்யணும். ஆனா சட்டம்னு வரும்போது நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாது. எனக்கு தெரியுங்க, நீங்க எப்படியாவது என் பையன் மனோஜ காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் மட்டும் இந்த பணத்தை வாங்கிட்டு போயிருந்தானே இந்த பிரச்சனையே வந்திருக்காது. கையெழுத்து போறதுக்கு முன்னாடி கரெக்டா மயங்கி விழுந்துட்டா. கர்ப்பமா இருக்கேன்னு வேற சொல்றா. இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கலீங்க. எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. மயக்கம் போட்டு விழுந்ததுதான் விழுந்தா. அந்த பேப்பர்ல சைனை போட்டுட்டு வேற எங்கேயாவது போய் மயங்கி விழுந்திருக்க கூடாதா? அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தும் வந்திருக்காது. ஆனா எங்க வீட்டுக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்து அவ வயித்துல புள்ளைய வச்சிருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு தூக்கமே இல்லைங்க. நீங்க தாங்க எப்படியாவது அவகிட்ட பேசி என் மகனுக்கு டைவர்ஸ் வாங்கி தந்துடணும். நீங்க உங்க பையனுக்கு ஒரு அம்மாவா இருந்து பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அவங்க டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடலான்னு தான் வந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க தன்னோட முடிவை மாத்திக்கிட்டாங்க. அது எப்படிங்க அவ டைவர்ஸ் குடுக்கறேன்னு சொல்லி தானங்க எங்க வீட்டுக்கு வந்தா. விஜயா, இந்து திருமண சட்டம் 1955 படி மியூச்சுவல் டிவோர்ஸ் நடக்கும்போது கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நின்னு ரெண்டு பேரும் எங்களுக்கு பிரிய சம்மதம்னு வாக்குமூலம் தர வரைக்கும் எந்த ஒரு தரப்புமே தம் முடிவை மாத்திக்கலாம். அது எப்படிங்க மாத்த முடியும்? அவதான் டைவர்ஸ் குடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாளே. அப்படி இல்ல விஜயா, இப்ப ரோகிணி கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜ் முன்னாடி நான் கர்ப்பமா இருக்கேன், என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக எனக்கு இந்த விவாகரத்து வேண்டாம், நான் என் புருஷனோட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன், என் பிள்ளையோட அப்பா மனோஜ் தான் அப்படின்னு ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டா போதும். ஜட்ஜ் உடனே டைவர்ஸ் கேஸையே தள்ளுபடி பண்ணிடுவாரு. ஐயோ, அப்புறம் என்ன, மனோஜ் ரோகிணி கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். அது எப்படிங்க நடக்கும்? டைவர்ஸ் வாங்குறதுக்கு வேற வழியே இல்லையா? அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்ல நாம பரஸ்பரமா பேசி பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா டைவர்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆனா ரோகிணிக்கு ஒருவேளை மனோஜ் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லனா கூட அவங்க கோர்ட்ல என்ன கேட்பாங்க தெரியுங்களா? நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன், என் பிரசவ செலவு, என் மருத்துவ செலவு, பிறக்க போற குழந்தையோட ஹாஸ்பிட்டல் செலவு, பராமரிப்பு செலவெல்லாம் இருக்கு, மனோஜ் மாசம் 50,000 ரூபாய் தரணும்னு ஒரு மனு போட்டாங்கன்னா போச்சு. கோர்ட் ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஆமா மேடம், சட்டப்படி பிறக்க போற குழந்தைக்கு அப்பாவோட வருமானத்திலயும் முழு உரிமை இருக்கு. மேடம், அவ கர்ப்பமானதுக்கு என் புள்ள எதுக்கு பணம் தரணும்? மனோஜ் சொத்துல அந்த புள்ளைக்கு எப்படிங்க பங்கு இருக்கும்? ஆமா விஜயா, ரோகிணி சொன்னதை கவனிச்சீங்களா? மனோஜ் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு நம்ம எல்லாரும் முன்னாடியும் தானே சொல்லிட்டு போனாங்க. எந்த பொண்ணாவது குழந்தை விஷயத்துல இப்படி போய் சொல்லுவாங்களா? ஐயோ மேடம், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ அம்மா அப்பா விஷயத்துல கூட போய் சொன்னவ. அவ பெத்த குழந்தைய மறைச்சுதானே என் பிள்ளைய கல்யாணம் பண்ணா. இப்ப இந்த குழந்தைக்கும் என் பிள்ளைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா ரோகிணி அப்படி சொல்லலையே. நீங்க எங்களுக்கு வக்கீல் தானே, ஆனா நீங்க அவளுக்கு சப்போர்ட்ல பண்ணி பேசுறீங்க. அவகிட்ட இருந்து எப்படியாவது மனோஜுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். மனோஜோட வாரிசு தான் என் குடும்பத்தோட முதல் வாரிசா இருக்கணும்னு நான் என் வீட்டுல எல்லார்ட்டையும் வேற சொல்லி வச்சிருக்கேன். நீங்க சொன்னதுக்காகலாம் சட்டத்தை மாத்த முடியாதுல்ல விஜயா? ஆனா அது மனோஜோட குழந்தை இல்லைன்னு அவனே சொல்றானே மேடம். மனோஜ் கோர்ட்டுக்கு வந்து இது ஏன் குழந்தை இல்ல, ரோகிணிக்கு வேற யார் கூடயோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, அதுக்கு ரோகிணி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி கோர்ட்ல அப்ளை பண்ணுவாங்க. அதை எடுத்தா என்ன ஆகும்? அதை எடுத்தா ரோகிணி வயித்துல இருக்க குழந்தையோட அப்பா மனோஜா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அதெல்லாம் இன்னும் 10 மாசம் கழிச்சு தானே மேடம் பண்ண முடியும். விஜயா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் எடுக்கலாம். இல்ல இப்பவே சட்ட அனுமதி வாங்கி டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல 100% அந்த குழந்தை மனோஜோட குழந்தைன்னு ரிப்போர்ட் வந்துரும். ஏன்னா அன்னைக்கு உங்க வீட்ல மனோஜ் முழிச்ச மொழியே சரியில்லை. அப்பவே எனக்கு உங்க பையன் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல மேடம், அவன் இல்லன்னு தான் சொல்றான். மனோஜ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லங்க. மனோஜ் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கோரை ஏமாத்தினதுக்காகவும் பொய் சொன்னதுக்காகவும் மனோஜ் மேல போர்ஜரி, கோர்ட் அவமதிப்புன்னு எல்லா கேஸுமே வரும். அப்புறம் மனோஜ் கண்டிப்பா ஜெயிலுக்கு போற சூழ்நிலை தான் வரும். ஜெயிலா? என்ன மேடம் சொல்றீங்க? அப்படி எல்லாம் நடக்க கூடாது. என் பிள்ளைய நான் ஜெயிலுக்கு எல்லாம் அனுப்ப மாட்டேன். கவலைப்படாதீங்க, கோர்ட்ல அவங்க தரப்பு மனுவை இழுத்தடிக்க பாக்குறேன். சட்டப்படி இந்த டிவோர்ஸ் கேஸ் முடியறதுக்கு இன்னும் சில மாசம் ஆகலாம், இல்ல சில வருஷம் கூட தள்ளி போகலாம். ஏன்னா ரோகிணி கர்ப்பமா இருக்கிறதுனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த கேஸை இழுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணு, கோர்ட் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட ரோகிணிக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் தான் சப்போர்ட்டா இருக்கும். ஆக மொத்தத்துல நமக்கு சாதகமா எதுவும் நடக்காது. அதான சொல்ல வரீங்க? எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன்.
ஆனா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு இப்ப தலையும் புரியல வாலும் புரியல. நான் வீட்டுக்கு போய் ஏதாவது யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். முதல்ல ரோகிணி வயித்துல வளர்ற குழந்தை மனோஜோடது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மனோஜ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. 50th கேஸா முடிய வேண்டியது. எனக்கு 50 வயசானாலும் இந்த கேஸ் முடியாது போல இருக்கு. நீ அடுத்த கிளையண்ட வர சொல்லு. சரிங்க மேடம். தெரியாம வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன். ரேகா ஹாய், நீங்க இங்க நான் இங்க பூ கொடுக்க வந்தேன். நீ என்ன இந்த பக்கம்? கையில என்ன ஃபைல்? பக்கத்துல ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தேன். இன்டர்வியூவா? ஆமா, புடிச்ச பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இனி நாங்க எங்க ஃபியூச்சரை பார்க்கணும்ல. சத்யாவும் இப்ப எங்க அப்பா கம்பெனில ஒர்க் பண்ணல. அவனும் வேலை தேடிட்டு இருக்கான். நானும் சும்மா வீட்ல இருக்க முடியாதுல. இன்டர்வியூக்காக வந்தேன். வேலை கிடைச்சிருச்சா? இன்டர்வியூ நல்லா தான் பண்ணிருக்கேன். 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் 1 வீக்ல சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரேகா. உங்க அப்பா கம்பெனில எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க. ஆனா நீ இப்போ அதனால என்ன, என்னைக்கு அவங்கள அப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்பவே என் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு அவங்க நல்ல படிப்பு கொடுத்திருக்காங்க, அது போதும். சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறது தப்பில்ல. இருந்தாலும் இவ்ளோ நாள் நீ வசதியா வாழ்ந்துட்டு இப்ப வேலைக்கு போகணும்ன்ற சூழ்நிலை வந்துருச்சுல்ல. அதனால என்ன, எத்தனையோ விமன் வேலைக்கு போய் earn பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க கூட ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பேரண்ட்ஸோட ஷேடோல இருக்கணும்னு ஆசைப்படல. எனக்குன்னு ஒரு வேலை இருந்தா அது போதும். உண்மைதான் ரேகா. அதுவும் ஒரு பொண்ணுக்கு படிப்பும் வேலையும் கொடுக்கற சுதந்திரம் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. கண்டிப்பா உனக்கு இந்த வேலை கிடைக்கும். சரி, எங்க போயிட்டு இருக்க? வீட்டுக்கு தான். வா, நான் உன்னை வீட்ல டிராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல, உங்களுக்கே ஒர்க் இருக்கும். நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. பரவாயில்ல, வாரே. நானும் அம்மாவை பாக்கணும். வா. சரி, okay. டிரைவர் வண்டியை நிறுத்து. என் தலைவிதியை பாத்தியா? உன்னை பெத்தவனா 3வது மனுஷி மாதிரி போற வழியில உன்னை பாக்குற அளவுக்கு சூழ்நிலையில நீ என்ன தள்ளிட்ட. சரி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, சந்தோஷமா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு நீ சொல்லிட்ட. ஆனா உன்னை பாக்குறப்ப எனக்கு அப்படி தெரியல. உன்னை இந்த மாதிரி நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நமக்கு எத்தனை காரு, நம்ம கிட்ட எத்தனை பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ இப்படி ரோட்ல நின்னுகிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு, நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கிறியே ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கிற 2 பொண்ணுங்களும் ரொம்ப புத்திசாலிங்க. இதோ நிக்கிறாள ஒருத்தி பூ விக்கிறவ. இவ பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. இவ தங்கச்சி நல்ல கவர்மெண்ட் மாப்பிளையா பார்த்து செட்டில் ஆயி. நம்ம அம்மாவை நம்பினா இப்படி ஒரு நல்ல இடம் கிடைக்காதுன்னு இவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். இவ அப்பம் போய் சேர்ந்ததுனால இவளுக்கு கல்யாணம் ஆச்சு. இவ தங்கச்சி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ணா. போதும், நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேச வரல, என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அத பேசுங்க. ஆனா ஏன் வீட்டை பத்தி தப்பா பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். ஒரு விஷயத்தை கவனிச்சியா ரேகா? நீ கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்த பொண்ணு. ஆனா ஒண்ணுமே இல்லாத இவங்க குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்ட. ஆனா இவளுங்க நல்ல வசதியான குடும்பத்தை பார்த்து செட்டில் ஆயிட்டாளுங்க. இதுல யாரு ஏமாந்தவங்கன்னு உனக்கு புரியுதா? இங்க பாருமா, நீ சொல்ற காசு, பணம், காரு, வீடெல்லாம் வசதி கிடையாது. நல்ல ஃபேமிலியோட இருக்கணும். இது ஏமாந்தவங்க எல்லாரும் சொல்றதுதான். உன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். கல்யாணம் ஆன ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமா தெரியும். ஏன்னா புதுசா ஒரு உலகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா போதும், இதுக்கு மேல நீ ஏதோ பேச வேணாம். இது நானா எனக்கு பிடிச்சு செலக்ட் பண்ணல. சத்யா என்ன நல்லா பாத்துக்கிறான். என் மாமியாரும் தன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அங்க எப்படி நீ சந்தோஷமா இருப்ப? ஏசி இல்லாம உன்னால தூங்க முடியுமா? ஒரு நாள் கூட உனக்கு அப்படி தூங்கி பழ. தினமும் 2-3 ஜூஸ் குடிப்பேன். ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் மாத்து. வாரத்துக்கு 2 நாள் பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவேன். எல்லா இடத்துக்கும் உனக்கு கார்ல போய் தான் பழக்கம். கால் தேய நடந்து உனக்கு பழக்கமே இல்லையே. இதெல்லாம் விட்டுட்டு எப்படி நீ சந்தோஷமா இருப்ப? நீ சொன்ன எல்லாத்தையும் பணம் இருந்தாதான் வாங்க முடியும். ஆனா சத்யாவை எந்த பணத்தாலையும் வாங்க முடியாது. வாழ கத்துக்கலே தவிர நல்லா பேச கத்துக்கிட்டேன். நான் சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. ஏன்னா உன் கண்ணை சில பேர் மறைச்சு வச்சிருக்காங்க. உண்மை எதுன்னு உனக்கு சீக்கிரமாவே புரியும். எங்களை உனக்கு தெரியுதாமா? தெரியுதே. உங்க அம்மா கூட வந்திருக்காங்களா? இல்லையே, நான் தான் வந்தேன். தனியா எதுக்கு இங்க வந்த? என் ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காரு. இங்கயா? இங்க இருக்காரா? ஆமா. எங்க? அதோ அவர்தான் என் ஹஸ்பண்ட்.